நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் சற்று முன் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து விவசாயிகளுடைய பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று PR பாண்டியன் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வலியுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையுடைய டெண்டர் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைனிலேயே நடைபெறும் என்று அரசு அறிவித்துள்ளது. PNG வாடிக்கையாளர்களுக்கு இனி LPG சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிதாக PNG இணைப்பு பெறுபவர்கள் தங்களிடம் உள்ள LPG இணைப்பை 30 நாட்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதியில் தொடங்கும் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. பள்ளிகள் திறப்பை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 181 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான கவுன்சிலிங் ஜூன் 4ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக PM மோடிக்கு CM விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தின் உரிமையையும் விவசாயிகளுடைய நலனையும் மத்திய அரசு காக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தென்காசியில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 18 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட அமைச்சர் திரு பிரபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தென்காசியில் உள்ள 54 கல்குவாரிகளில் ஆய்வு நடத்தியதில் 18 கல்குவாரிகளில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை, முகூர்த்த நாள் மற்றும் பள்ளிகள் திறப்பையொட்டி மே 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை கூறியுள்ளது. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உள்ளிட்ட திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றம் புரிவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உறுதியளித்துள்ளார். PM கிசான் நிதி திட்டத்துடைய 23வது தவணை ஜூன் மாதம் வழங்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் தணிந்து வருவதால் கச்சா எண்ணெயுடைய விலையானது 5% குறைந்துள்ளது. புதிய திரைப்படம் வெளியாகி 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.